Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். அதே நேரத்துல ரொம்ப டெலிஷியஸான வெரைட்டி ரைஸ் ரெசிபி. இத நீங்க 5 மினிட்ஸ்ல பண்ணி முடிச்சிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இத மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ஒரு 1 மினிட் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பருப்பு ரெண்டும் நல்லா கோல்டன் பிரவுனா வர வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் பிரவுனா வந்திருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையோட தோலை நீக்கிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா கோல்டன் பிரவுனா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வேர்க்கடலையும் நல்லா கோல்டன் பிரவுன் ஆயாச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு சிகப்பு மிளகாய், இது கலருக்காக உங்ககிட்ட இல்லனா நீங்க நார்மலா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இத லைட்டா 1 மினிட் கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேம் லோல வச்சுட்டு ஒரு 1 மினிட் போல நல்லா கண்டினியூஸா mix பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ எல்லாம் mix ஆகி ரெடியா இருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு உப்பு தேவைனா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான லெமன் ரைஸ் ரெடியாக இருக்குது. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டண்ட்டான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த லெமன் ரைஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.